ஒரு அமைதியான பசுமையான தமிழ்நாட்டு கிராமம். காலை நேரம். பறவைகள் குரல், மெல்லிய காற்று வீசுகிறது. இங்க பாருங்கள், எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. ஆமாம், இந்த கீரை மிகவும் அருமையானது. இத சமைத்தால் நல்ல வாசனையா இருக்கும். கீரையை கொண்டு வந்தாச்சு, நல்லா கழுவி சுத்தம் பண்ணலாம். சரிங்க, நாங்களும் உதவி செய்கிறோம். இத நறுக்கி இப்படி வைக்கலாம். ஊற வைத்த அரிசி, பருப்பு, வெந்தயம் மூணையும் ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு போட்டு மிளகு, சீரகம், கீரையும் போட்டு நன்கு அரைச்சு பச்சை கலர்ல மாவு ரெடியாகி வருது. அரைத்த மாவை ஒரு பாத்திரத்துல தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊத்துங்க, நல்லா சுடுங்க. கிராமத்து உணவில் முடக்கத்தான் தோசைக்கு ஒரு தனி இடம் உண்டு. இது ஆரோக்கியத்துக்கும் நல்லது. அனைவருக்கும் சூடான தோசை ரொம்ப சுவையா இருக்கிறது. வணக்கம். காலை வணக்கம். வாங்க. கோதுமை மாவில் நறுக்கிய பாலக்கீரையை சேர்த்து கைகளால் நன்றாக பிசைந்து பச்சை நிற சப்பாத்தி மாவு தயாராகிறது. இரும்பு தவாவில் பாலக்கீரை சப்பாத்தி சுடப்படுகிறது. கிராமத்து சமையல். ஆம், நிறைய சப்பாத்திகள் சுட வேண்டும். சூடான பாலக்கீரை சப்பாத்தி குருமா சுவையாக உள்ளது. ஆமாம், மிகவும் ருசியாக இருக்கிறது. கிராமத்து உணவு எப்போதும் சிறப்பு. காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? பச்சை பயிரை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆமா, இந்த வருஷம் அறுவடை ரொம்ப நல்லா இருக்கு. பாசி பயிரை ஊற வைக்கிற நேரம். நன்றா அரைச்சதா? ஆமா, மிகவும் நன்றா வருது. இஞ்சி, மிளகு எல்லாம் சேர்த்து அரைத்தேன். வாசனை நன்றா உள்ளது. மாவு தயாராகிறது. அரைத்த மாவு மென்மையாக கிண்ணத்தில் வைக்கப்படுகிறது. ஒரு பெண் உப்பு சேர்த்து கலக்குகிறார். மாவை ஊற்ற வேண்டும். வட்டமாக பரப்ப வேண்டும். நெய் ஊற்றுங்கள், பொன்னிறமாகட்டும். ஆமாம், மிகவும் சுவையாக இருக்கிறது. சூடான தோசையை இலைமேல் வச்சு பக்கத்துல சட்னி. பச்சை பயிறு தோசை ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. சிரிப்பு, சந்தோஷம்.